படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. இந்த கிராமத்தில் இருக்கவங்களுக்கு தொழிலே கொள்ளையடிக்கிறது தான். கொள்ளையடிச்ச பணத்தில் தன்னோட கிராமத்துக்கும் மற்ற கிராமத்துக்கும் நல்லது செய்கிறாங்க. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பொண்ணை ஹீரோ லவ் பண்ணுறாரு. இந்த கிராமத்தில் இருக்கவங்களாம் திருட்டு தொழில் செய்கிறதுனாலேயே ஹீரோ அடிக்கடி ஹீரோயின் கிட்ட குத்தி காட்டி பேசுகிறாரு. அப்படி ஒரு நாள் இவங்க செய்கிற தொழிலை குத்தி காட்டி பேசுகிறப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட உனக்கு தைரியம் இருந்தால் யாருக்கும் தெரியாமல் என் கிராமத்துக்குள்ளே வந்துட்டு போயிடாம பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுறாங்க. இதை கேட்ட ஹீரோ கண்டிப்பாக ஒரு நாள் வந்து காட்டுறேன், அது வரைக்கும் நீ என்கிட்ட பேச வேணாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கோமா போயிடுறாரு. ஹீரோவை திட்டிட்டோன்ற வருத்தத்திலேயே ஹீரோயின் வீட்டுக்கு வந்து சேர்றாங்க. நைட்டு சாப்பிடாம தூங்கவும் செய்கிறாங்க. திடீர்னு ஒரு 2-2:30 மணி இருக்கும். யாரும் ஹீரோயினை எழுப்புறாங்க. கண்ணை முழிச்சு பார்த்தா ஹீரோயினுக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஹீரோவை கட்டி பிடிச்சி என்னை மன்னிச்சிடுறா, உன்னை ரொம்ப தப்பாக பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க. ஹீரோயின் ஹீரோவை பார்த்து நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை பார்த்து கோவமாக பேசிட்டு வேற போயிட்டேன், அதான் மனசு கேட்கல, நீ சாப்பிட்டே இல்லையோ, சரி உன்னை பார்த்த மாதிரி ஆகிடும், உங்ககிட்ட விட்ட சவாலை நிறைவேற்றின மாதிரி ஆகிடும் அப்படின்னு தான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க திடீர்னு வெளியில் யாரோ கத்துற சவுண்டு கேட்குது. பார்த்தா ஒரு பாட்டி ஊரே அலற மாதிரி கத்திக்கிட்டு ஓடியாராங்க. இதை பார்த்து ஊர் ஜன